கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம். சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்ம ரொம்ப அதிகமாய் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வாக்குத்தத்தமான வசனம் தான் இந்த வசனம். பாருங்க, இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் உங்களோட கூட பேச விரும்புகிறார். அதாவது, கர்த்தர் நிச்சயமாய் என்னை விடுதலை செய்வார் என்று அவருக்காக நம்பிக்கையாய் காத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்க அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு இன்னைக்கு தரப்போற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். தமிழ் இது எப்படி இருக்குன்னா, இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன் என்று முடிந்து விடுகிறது இல்லையா? ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல இந்த வசனம் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்தீங்களோ அந்தந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் டூ பிளஸிங்ஸ், அதாவது இந்த இரட்டிப்பான நன்மை என்பது பொதுவாக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. எத்தனை பிரச்சனைகளை பார்த்தீங்களோ, எத்தனை போராட்டங்களை கடந்த நாட்களில் கடந்து வந்தீங்களோ, அந்த எல்லா போராட்டங்கள்லையும் இரட்டிப்பான நன்மை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பிளஸ் பண்ணுகிறார். அப்போ இந்த இரட்டிப்பான நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதுதான் அங்க முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி. அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது அங்க எதை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, யூதா தேசத்துக்கு திரும்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்படுகிற அழைப்பை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் கர்த்தர் நம்மையும் அவருடைய அரணுக்கு திரும்ப சொல்லுகிறார். அந்த அரண் என்பது தேவ சமூகமாக இருக்கலாம், அந்த அரண் என்பது கர்த்தருடைய சபையாக இருக்கலாம், அந்த அரண் என்பது கர்த்தர் நாம் எங்க இருக்க வேண்டும் என்று நம்மை முன்குறித்திருக்கிறாரோ அந்த இடம். அங்க நம்ம திரும்பும் பொழுது இந்த இரட்டிப்பான நன்மையை, நம்ம அனுபவித்த எல்லா பிரச்சனைகளிலும் நம்ம இரட்டிப்பான நன்மையை பார்த்து கர்த்தரை கனப்படுத்த முடியும். அவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது நாம அரணுக்கு திரும்பணும். அரணுக்கு திரும்பினா நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கிற இரட்டிப்பான நன்மையை அவர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அப்பா, நீங்க எதிர்பார்க்கறது போல அரணுக்கு திரும்ப, உங்க சமூகத்துக்கு திரும்ப, உங்க சபைக்கு திரும்ப, அப்பா நாங்க எதிர்பார்க்கிற, நாங்க எங்க இருக்கணும்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல நாங்க இருக்க எங்களை திருப்புங்க. ஆண்டவரே, அதே போல எங்களை இரட்டிப்பான நன்மைகளால அலங்கரிங்க. அன்பு கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.